சூழ்நிலைகளை முனைந்து இந்த வாதிக்கும் வாரத்தினுடைய எதிர்விதிகளுடைய கலாச்சார மண்டலத்தில் ஆரம்பமாக கொண்டிருக்கின்றது. அதன் வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு அதிகமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய எமது உள்ளாட்சியின் சிறப்பு அதிதியாக வருகின்றக்கூடிய எமது போதிப்பது செயலகத்தினுடைய பிரதிநிதி செயலாளர் உதவியாளர் கயேந்திரன் அவர்களையும் அத்தோடு வைத்திய அதிகாரி அவர்களையும் போதிப்பது பிரதிநிதி செயலகத்தினுடைய செயலாளர் அவர்களையும் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அந்த வகையில் இந்த தமிழர்களுடைய ஆரம்பங்களான மங்களூர் வரவேற்ற நிகழ்வு முறையிலிருந்து அதோடு வரவேற்பை நடத்தலாம் நினைக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய நிகழ்வினை சிறப்பாக நடாத்துவதற்கு இங்கே பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் வருகை தந்திருக்கின்ற உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அவர்களை உங்களுடைய உடாக்குழு மற்றும் பிரதேச சபை சார்பாக உங்களை அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அதோடு சிறப்பதியாக வருகின்ற பிரதேச செயலாளர்களுடைய பிரதேச செயலாளர் மதிப்புரிய திரு ரங்கநாதன் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அதோடு பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் கயேந்திரன் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அதோடு இங்கே வருகிற சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் வருகின்ற டாக்டர் திரு நிர்மலானன் அவர்களை அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அதோடு என்னுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் திரு சி பகிரந்தையா அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அதோடு சனதா பகுதி உத்தியோக சார்பாக இங்கே வருகின்ற இளைஞர் அவர்களையும் மற்றும் அறிவர்கள் சார்பாக வருகின்ற மற்ற எல்லாருடைய கலைஞர் மாவட்டத்தினுடைய அறிவர் தேவதாசன் அவர்களையும் அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறேன். அதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு நடத்துவதற்காக வருகின்ற கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்களான கௌரவ கோவிலா அவர்களை அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அத்துடன் கௌரவ சாவனா வரதராஜன் அவர்களையும் அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அதோடு உங்களுடைய பிரதேச சபையுடைய கௌரவ உறுப்பினர் காவனா யோகராஜ் அவர்களையும் அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அத்துடன் உங்களுடைய சபையுடைய கௌரவ உறுப்பினர் காவனா அமோதன் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அதோடு கௌரவ உறுப்பினர் ஏமா அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருகிறவர்கள் வரவேற்பதில் நம்மளுடைய கௌரவ கந்தகோடி உறுப்பினர் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அத்துடன் உங்களுடைய பிரதேச கௌரவ உறுப்பினர் அமிர்தன் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருகிறவர்கள் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அத்துடன் கௌரவ பிரதேச உறுப்பினர் அமோதனி அவர்களையும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அத்துடன் உங்களுடைய கௌரவ உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களையும் வரவேற்பதில்
அவர்கள் பாவலாம் தனக்கையும் அவர்களையும் வருக வருக வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சிகளையும் அத்துடன் அவர்களுடன் மனோரஞ்சி அவர்களையும் வருக வருக வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சிகளையும் கௌரவ உறுப்பினர் பிரியா அவர்களையும் வருக வருக வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சிகளையும் அத்துடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய போதகத்தை பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியை கதாநாயகர்களாக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் சரஸ்வதி நிலையங்களின் உறுப்பினர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் உங்களுடைய நூலக உதவியாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பிரமுகர்களை வரவேற்பதாக இந்த வரவேற்புரையை தவறுதலாக ஏதாவது கொண்டிருந்தால் அவர்களையும் என்னுடைய நிகழ்வுக்கு வருக வருக வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிகழ்வு செய்கிறேன். தேசிய வாசிப்பு மாவட்ட கல்வி விழா 2025 நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி விப்பாமணி அவர்களுக்கும் உள்ளாட்சி துறையாளர் மண்டலமும் மற்றும் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற கலந்து சிறப்பித்து சென்ற கோவை பற்றி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் மற்றும் கோவை பற்றி பிரதேச சபையினுடைய கௌரவ உபகமிஷாளர் அவர்களே, கோவை பற்றி பிரதேச சபையினுடைய செயலாளர் திரு அவர்களே, சமூக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் திருமதி போராளினி அவர்களே மற்றும் மரக்காடு வேளாண்மை அறிவர்கள் மகாவித்யாலய அதிபர் திரு ஜெயபிரதாப் அவர்களே மற்றும் கோவை பற்றி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் கோவை பற்றி பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் அலுவலர்கள் இங்கு இந்த பரிசளிப்பு விழாவுக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் முன்பள்ளி ஆசிரியர்கள் நூலக உதவியாளர்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். உண்மையிலே கோவை பற்றி பிரதேச சபையின் ஊடாக வருடம் எங்களுடைய பொது நூலகங்களை நடத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்வு இன்றைய தினம் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியாக. பொதுப்பற்றி பிரதேச சபை கடந்த 6ஆம் மாதம் 12ஆம் தேதி ஆட்சிக்கு பொறுப்பெடுப்பவர் எங்களுடைய உள்ளாட்சி உதவி ஆணையாளர் திருமதி விப்பாமணி அவர்களை நான் முதல்வராக போய் சந்திக்கிறேன். எங்களுடைய பொருளை பற்றி பிரதேச சபை உட்பட்ட கிராமங்கள் மற்றும் உங்களுடைய வேலை திட்டங்கள் சம்பந்தமாக நான் அவருடன் நேரடியாக அழைத்தவர்களை அவர் உடனடியாக எனக்கு கூறியேன். எங்களுடைய பொருளை பற்றி பிரதேச சபை அமைந்திருக்கின்ற பகுதி பொருளை பற்றி ஒரு பின்தங்கிய கிராமங்களை கொண்ட பிரதேச சபை. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மற்றும் இந்த கல்வியை இன்னும் முன்னோடு செல்வதற்குரிய வழிமுறைகளை முதலாவதாக சபைகளாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருப்பது மட்டுமல்லாமல் முதலாக உங்களுக்கு கோவை பற்றி பிரதேச சபைக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான நூலகங்களை நவீனமயப்படுத்தல் ப்ராஜெக்டுகளாக உடனடியாக நிதி ஒதுக்கீடு தந்ததற்கு நான் இடத்திலே எங்களுடைய விப்பாமணி அவர்களுக்கு நான் நன்றி கூறுவதாக அது மட்டுமல்லாமல் எனக்கு பல வகையிலும்
பல ஐடியாக்களுக்கு கூடி இந்த சபையை ஒரு வடக்கு மாவட்டத்திலே ஒரு முன்னேற்றகரமான சபையாக கொண்டு செல்வதற்குரிய ஆலோசனைகளையும் எனக்கு அப்பப்போ எனக்கு உதவியிருக்கின்றவர்களுடைய மணியர்களை நான் இந்த நான் மதிக்கின்றேன். நன்றியுடன் பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள் நீர்த்தியாக ஊழலற்ற பிரதேச சபையாக நாங்கள் எங்களுடைய சபை அமைத்ததில் இருந்து இன்றைய வரை நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் வரும்போதையும் நம்முடைய போதை பெற்ற சபை எந்த அளவுக்கு பின்னங்கிய ஒரு கஷ்டப்பட்டு வர வேண்டிய ஒரு விதமாக இருக்குங்கள் இன்றைக்கு நீங்கள் அறிந்திருந்தீங்க. எதிர்வரும் காலங்களிலேயும் எங்களுக்குரிய ஓய்வீடுகள் எங்களுக்குரிய ஆலோசனைகள் எங்களுடைய பகுதியை இந்த பிரதேச சபையினுடைய ஆட்சி காலம் இருக்கக்கூடிய இந்த வகையில் நாங்கள் முன்னேற்றகரமாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையும் எங்களுடைய ப்ரொபோசல் பொறுப்புகள் சம்பந்தமாக கூடிய அரசனையும் எடுக்கும்படி நாம் விஜயமாக கேட்டிருக்கின்றேன். எங்களுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்த நூலக உதவியாளர்கள், முன்படை ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய சபையினுடைய ஊழியர்கள், சபையினுடைய அலுவலர்கள், உறுப்பினர்கள், பெற்றோர்கள், பாடசாலைகளுடைய ஆசிரியர்கள், அதிபர்கள் அனைவரும் இடத்திலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்துவதை பொறுத்தவரை வழங்கிய அனைவரையும் நான் இடத்திலே நன்றி கூறி என்னுடைய கடமைகளை முடிப்பேன்.
ஆங்கில பாடல் ஐடியா. தேசிய வாசிப்பு நிகழ்வுகளும் பரிசளிப்பு நிகழ்வுகளையும் தலைமை வாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற பச்சை பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிமேனன் அவர்களையும் இந்நிகழ்விற்கு சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்த எங்களுடைய வேளாளி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திரு சோ ரங்கநாதன் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய கௌரவ உபதவிசாளர் திரு கௌரவ உபதவிசாளர் திரு சீலன் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருகின்ற சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கே திருநாளன் அவர்களையும் மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய செயலாளர் மகிதன் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்விற்கு வருகின்ற உள்ளூராட்சி திணைக்களத்தினுடைய சிடிஓ அவர்களை அவர்களையும் மற்றும் இந்த சபையை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து கௌரவ உறுப்பினர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட வேண்டும். நேரம் கருதி அனைத்து கௌரவ உறுப்பினர்களையும் மற்றும் பொது நூலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்கள், பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் மற்றும் இந்த நிலையில் தன்னுடைய திறமைகளை வழிகாட்டி இந்த போட்டிகளில் சிறப்பாக பங்கு பெற்று இன்றைய நாள் பரிசுகளையும் தங்களுடைய திறமைகளையும் வழிகாட்ட வருகின்ற மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற வெள்ளாவளிகள் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் திரு ஜெயபிரதாமன் அவர்களையும் இந்நேர வணக்கங்களை கூறி முடிப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். உண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் கொஞ்சம் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதியாகவும் அடுத்தது அந்த பூகோள அமைவிடங்களின் வசதி பூகோள அமைவிடத்தின் அடிப்படையில் கொஞ்சம் விலகாலமாக இருக்கட்டும். அடுத்தது அபிவிருத்தி வேலை திட்டங்களின் போதும் கொஞ்சம் பின்னணி இருக்கின்ற சபையாக விளவழி பிரதேச சபை இருக்கின்றது. ஆனால் இந்த சபை இந்த காலத்தில் ஆட்சி அமைத்திருக்கின்ற சபைக்கு இது ஒரு சவாலாக எடுத்து மிகவும் சிறப்பான விடயங்களை முன்னெடுத்து செல்கின்றார்கள். தவிசாளர் தனது உரையை கூறியிருந்தால் பொது நிலையத்திற்கு நாங்கள் வழங்கி இருந்த அந்த வீடியோவை பற்றி அது உள்ளூராட்சி அமைச்சினால் கௌரவ ஆளுநருடைய கோரிக்கைக்கு அமைவாக வழங்கப்பட்ட நிதி கடந்த காலங்களை விட இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு நிறைய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு தேசிய அரசினாலும் தேசிய வேலை திட்டங்களுக்கு கௌரவ ஆளுநருடைய அந்த நிதிகள் வழங்கப்படுவது. அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் அந்த உரிய காலத்தில் செய்து முடித்து முடித்தீர்கள். அதற்கு முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த வருடத்திற்குரிய முன்மொழிவுகள் உங்களிடமிருந்து பெறப்பட்ட முன்மொழிவுகளை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம்.
காலங்களில் ஓபன் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாகவும் மக்களுக்கு வெளிப்படையாகவும் இந்த வேலை திட்டங்கள் பெற்றேருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறவங்கள அழகாக பார்த்து உங்களுடைய பிரதேசத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியும். அதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்து சபையினுடைய தேவைப்பாடுகளையும் மத்திய அரசுக்கும் அடுத்தது கௌரவ ஆளுநருக்கும் அடுத்ததாக மாகாண சபைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பலமாக எங்களுடைய அலுவலகம் இருக்கும் என்பதை சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறோம். தேசிய அரசினுடைய வேலை திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டு மக்களுடைய சேவைகளை மனிதனாக வழங்குவதற்குடைய பூர்ண ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்வதோடு உண்மையில் இன்றைய நிகழ்வில் இந்த மாணவர்கள் அழகான முறையில் மிகவும் இயற்கையாக தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்குரிய வேலை திட்டங்கள் பயிற்சி நெறிகள் அடுத்தது அவர்களுடைய வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியது உங்களது எல்லாரையும் பொறுப்பு. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த பிரதேச மக்களுடைய கல்வி என்னுடைய கல்விதான் நாங்கள் ஒருத்தரையும் ஒரு இடத்துல நிறுத்துவதற்குரிய ஆய்வு அதுகளுக்குரிய உதவிகளை செய்வதோடு இந்த பிரதேசத்துக்கு கூடுதலான உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. வெள்ளவாளர்கள் வருகின்ற பொழுது கூடுதலான பாடசாலை மலேசியாவில் கூட சில மாதிரி அந்த பிரதேசமே பழையமாக வரும் கோயில இப்ப இந்த ஸ்கூல் கலைஞர்மான தலையில் உலகம் வருது. அந்த காலப்பகுதியில் மாணவர்களுக்கு மிகவும் அந்த சிக்கலான ஒரு நான்கு சரியான மழை கோயில்களை அடுத்து நசுனாம அப்ப அந்த அந்த காலப்பகுதிகள் பேர் மழை எவ்வளவுதான் கிடைத்திருந்தாலும் அது அப்படியே இயற்கை ஒரு குழப்பம் பண்ணுவார் பேர் மழைநிலை ஒரு மாற்றம் பண்ணுவார். அப்ப இந்த சபை இந்த உங்களுக்கு வழங்கப்படுகிற உட்கடமைப்பு வழங்கப்படுகிற விடயங்களை வைத்து இந்த மாணவர்களுக்குரிய சௌகரியமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு என்னுடைய பூர்ண ஒத்துழைப்பை உங்களால் வழங்கக்கூடிய முடியும். அன்பான மாணவ செல்வங்களே, உங்களுக்குரிய காலமானது அந்த இப்ப வளர்ந்தவர்கள் விளங்கும் அந்த காலத்தினுடைய பொறுமை எங்களுடைய கையில் இருக்கிற வரையும் அந்த காலத்தினுடைய பொறுமை எங்களுக்கு வழங்குறீங்க. ஒரு எக்ஸாம் பேப்பர் 3 மணிக்கு தந்து 3 மணிக்கு அது 3 மணிக்கு வரும் 3 அரையாவது மணிக்கு அடுத்தது விளங்கும். சில பேப்பர் கொடுத்ததுக்கு வராங்க எழுதிக்கலாம் இங்கே ஒரு 5 மாசம் புரியும் சொல்லி அதாவது 10 மார்க்ஸ் தான் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. மார்க்ஸ் மட்டும் இல்லை தீர்மானிக்கிறது. ஆனா ஏன் அந்த பரீட்சைகளுக்கு நாங்கள் பேஸ் பண்ணணுங்கிறது அந்த டைமுக்குள்ள இயங்குறது எங்களுக்கு வழங்கப்பட்ட விடயங்களை நோக்கி எங்களை கவனத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த விஷயம் இப்படியான விடயங்கள் தான் எங்களை சமூகத்தில் பெரிய தலைவர்களாக உருவாகும். நீங்கள் எல்லோரும் வறுமை படித்தோம் நாங்கள் ஒரு தொழில் எடுத்துட்டு போக மாட்டோம். சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும் தலைவர்களாக நீங்க வரும். ஒவ்வொருத்தர உள்ளங்களையும் அந்த எண்ணங்களில் நான் படித்தேன். நான் என்ன யோசிக்கிறேன், டாக்டர் இன்ஜினியர் டாக்டர் இன்ஜினியர் ஆகினாலும் அந்த டாக்டர் எக்ஸ்பர்ட் ஆகிக்கணும். ஒரு 100 பேர் வைத்தியம் பார்க்கிறோம் இல்லாம லட்சம் பேருக்கு கோடி பேரு ஒரு ஆளாக ஒரு வைத்தியர் 10 ஒரு டாக்டர் எக்ஸ்பர்ட் அப்படியான ஆளா இருக்கு. அதான் இந்த வாசிப்பு மாதத்துக்குரிய தலைப்பு வெறுமனே வாசிங்க என்று சொல்லல மறுமலை
இருந்தாலும் சுய ஒழுக்கம் இல்லாத எந்த விடயமும் வந்து என்ன செய்யாது, அது பொருந்ததில்லை. சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர், சுய ஒழுக்கம் இல்லாத எந்த பெரிய கல்விமானாக இருந்தாலும் அந்த விடயம் வந்து என்ன செய்யாது, ஒரு பயனுள்ள விடயமாக இருக்காது. நாங்கள் என்ன செய்யணும், எங்களை டெவலப் பண்ணி கொடுக்கிறதோட எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் சேர்த்து உங்களை பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸுக்கு பொறுத்தது கஷ்டமா இருக்கும், வேற ஊரில் இருக்கிற ஒரு வசதியை ஊரில் இல்லாமல் இருக்கும், அவங்களையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். தன்னை நான் மட்டும் படித்தேன், நான் மட்டும் முன்னேறணும் இல்லாமல் எல்லாருமாக சேர்ந்து உங்களுடைய பிரதேசத்தையும் இந்த நாட்டையும் கட்டி எழுப்பதற்குரிய உங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். அதற்கான உதவிகளை இந்த சபை, இந்த கௌரவ தரிசாளர், இந்த உறுப்பினர்கள் எல்லாரும் செய்வாங்க. எங்களாலான உதவிகளையும் செய்யலாம். நீங்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்துங்க. நாங்கள் அந்த மாடர்னைசேஷன் ஆஃப் லைப்ரரி என்ற ஒரு இதுக்கு ஏற்படுகிறது, சிறிய தொகைகள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு அந்த டிஜிட்டலைசேஷன் இலத்திரனியல் ஊடகங்கள் கிடைச்சதுக்கான நம்ம பிள்ளைகளை போகக்கூடாது. இலத்திரனியல் ஊடகங்களை பயன்படுத்தி சரியான வழியில் போய் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாரும் சிறந்த பிரஜைகளாகவும் பெரும் தலைவர்களாகவும் வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் கூறி இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் உங்களுக்கு அழைத்து கௌரவப்படுத்தியமைக்கு கௌரவப்படுத்தின அளவுக்கு நான் விசாரணையும் இவற்றில் செய்யல. ஆனால் கௌரவப்படுத்தியமைக்கும் எனது நன்றிகளை கூறி இந்த சபையினூடாக மக்களுக்கு சிறப்பான சேவை நடக்க மாத்திரம் இன்னும் வளமான ஒரு ஊராக இருக்கிறது. அதே போல இந்த மக்கள் இந்த மாணவர்களும் இந்த இயற்கையோட பணிகளை நீங்க வந்து சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மாநில மாநில அரசையும் உள்ளாட்சி உதவியாளர் மேற்கொள்ளுமாறு துன்பத்துறை கலை வித்தியாலயம் மூன்றாம் பள்ளிக்கா மற்றும் பள்ளிமொழி தேசிய
மாணவி மன்னர் பெரிய பிரதிநிதி பாரதி வித்யாலய மாணவி மன்னர் தமிழ் பரிசினை வழங்கியிருக்கிறார் என்று வழங்குகிறோம். எமது கோர்டினேட்டர் பேசுகையில் கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் அத்துடன் இந்த போட்டிகளுக்கான ஒழுங்குபடுத்த